வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விசேஷமான ரொம்ப ஆழமான ஒரு பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறோம். ஆமாங்க. நம்ம கையில ஹஸ்ரத் இனாயத் கான் எழுதின சூஃபிசத்தின் இதயம், த ஹார்ட் ஆஃப் சூஃபிசம்ங்கிற புத்தகம் இருக்கு. இதோட ஆழமான கருத்துக்களை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இது சும்மா ஒரு புக் ரிவ்யூ மாதிரி இல்லாம, இந்த புத்தகத்தோட சாரம் என்ன, அதோட ஞானம் என்னன்னு ஒரு உரையாடல் வழியா உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நிச்சயமா. இந்த புத்தகம் வெறும் தத்துவங்களை மட்டும் சொல்லல. இது அன்பு, இசைவு, அப்புறம் அழகு, இதையெல்லாம் வாழ்க்கையில எப்படி பார்க்கறது, எப்படி வாழ்றதுன்னு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு. இதோட பரந்த ஞானத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அதோட முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் எளிமையா புரிய வைக்கணும். அதுதான் எங்க நோக்கம். கரெக்ட். ஆன்மாவோட பயணம், தெய்வீகத்தை எப்படி உணர்றது, மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, ஏன் இசையோட ரகசியம் வரைக்கும் நிறைய விஷயங்களை தொடுது. வாங்க இந்த ஞான கடல்ல கொஞ்சம் ஆழமா போவோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த புத்தகத்தோட அமைப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு தர்க்க ரீதியா இருக்கு. ஆசிரியர் நம்மள ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரியே அமைச்சிருக்காரு. முதல்ல பொதுவா மதம்னா என்ன, அதுக்குள்ள இருக்கிற ஆன்மீக சாரம் என்ன, குறிப்பா இதயத்தின் மதம் அப்படின்னா என்ன, கடவுள்ங்கிற இலட்சியம், அதாவது காட் ஐடியல், அது எப்படி உருவாகுதுன்னு விளக்குறாரு. இதுதான் அடித்தளம். ஃபவுண்டேஷன் மாதிரி. ஆமா. அதிலிருந்து ஆன்மாவோட பயணத்தை சொல்றாரு. இது நிஜமாவே ரொம்ப கவித்துவமான ஒரு பகுதி. ஆன்மா எப்படி அதோட தெய்வீக மூலத்திலிருந்து கிளம்பி முதல்ல ஒளி உலகமான தேவதூதர்கள், மலக்குகள்னு சொல்லுவாங்க, அவங்க உலகத்துக்கு வருது. சரி. அப்புறம் மனதின் உலகமான ஜின்களோட உலகம் வழியா இந்த பூமிக்கு எப்படி சேருது, இங்க அனுபவங்களை சேர்த்துக்கிட்டு திரும்ப எப்படி தன்னோட மூலத்துக்கே போகுதுன்னு படிப்படியா விளக்குறாரு. ஒரு முழு சர்க்கிள் மாதிரி. ஆமா, ஒரு முழு சுழற்சி. அதுக்கப்புறம் நம்மளோட மனம், அதோட அபாரமான சக்தி, அதை எப்படி அடக்கி ஆள்றது, தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து எப்படி தூய்மைப்படுத்துறது, அதன் மூலியமா எப்படி உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பேணுறதுன்னு மனசோட செயல்பாடுகளை நல்லா அலசுறாரு. இது கொஞ்சம் பிராக்டிக்கலான பகுதி. புத்தகத்தோட மைய பகுதியில ஆன்மீகத்தோட நேரடியான அனுபவங்கள் பத்தி பேசுறாரு. அதாவது நேரடியா உணர்றது, மூச்சோட முக்கியத்துவம், இசைக்கும் ஒலிக்கும் இருக்கிற சக்தி, தியானத்தோட பல நிலைகள், இப்படி சூஃபி பாதையோட சில ரகசியங்களை சொல்றாரு. இதுதான் அந்த இதயம் பகுதி போல. சொல்லப்போனா அப்படி சொல்லலாம். இதுதான் இந்த பாதையோட இதயம். கடைசியா இதெல்லாம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில வெளிப்படணும்னு பேசுறாரு. தார்மீக பண்புகள், அன்பு, இசைவு, அழகு, இதையெல்லாம் எப்படி வளர்க்கிறது, உண்மையான சுயத்தை, செல்ஃப் ரியலைசேஷன் எப்படி அடையிறது, எல்லாத்துலயும் ஒரு சமநிலைய, பேலன்ஸ் எப்படி கொண்டு வர்றதுன்னு வலியுறுத்துறாரு. அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான செய்தி அந்த சமநிலை தான். சூப்பர். இந்த புத்தகத்தோட தலைப்பே சூஃபிசத்தின் இதயம்னு இருக்கு. அப்போ அந்த இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, சூஃபிசம்னா என்னன்னு ஆசிரியர் எப்படி சொல்றாரு? இது ஒரு மதமா இல்ல தத்துவமா? நல்ல கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா, சூஃபிசம் வெறும் மதம் இல்ல, தத்துவம் இல்ல, ஏன் வெறும் ஆன்மீகம் கூட இல்ல, அதுவே ஒரு வாழ்க்கை முறைங்கிறாரு. இது கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கிற அந்த புரிதல் இல்லாத தன்மையை சரி பண்றதுக்கு மட்டும் வரல, மனிதர்களுக்குள்ளேயே இருக்கிற எல்லா விதமான பிரிவினைகள், தப்பபிப்பிராயங்கள், புரிதலின்மைகள், இதையெல்லாம் நீக்க வந்த ஒரு செய்தி அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஆமா. இதோட மைய நோக்கமே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற அந்த தெய்வீகத்தன்மையை உணர வைக்கிறது தான். இது இதயத்தின் மதம்னு சொல்றாரு. அதாவது எங்கேயோ கோயில்லையோ மசூதியிலையோ சடங்குலையோ கடவுளை தேடாம, நம்ம இதயத்துல, நம்ம சக மனிதர்களோட இதயங்கள்ல அந்த கடவுளை, அந்த அன்பை பாக்குறது. இது ஒரு உயிருள்ள அனுபவம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. அந்த இதயத்தை மையமா வைக்கிறது தான் சூஃபிசத்தோட ஒரு தனித்தன்மையே. சூஃபி கடவுளை நம்புறாரு, ஆனா எங்கேயோ வானத்துல நமக்கு எட்டாத தூரத்துல இருக்கிற ஒருத்தரா இல்ல. மாறா நமக்கு உள்ளேயும் நம்ம சுத்தியும் இந்த பிரபஞ்சம் முழுசும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு பேராற்றலா உணர்றாரு. பைபிள்ல கூட ஒரு வரி வருமே, அவரில் நாம் வாழ்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம்னு. ஆமா. அந்த வரி சூஃபியோட இந்த அனுபவத்தை ரொம்ப கரெக்டா சொல்லுது. இங்கே ஆசிரியர் 2 விஷயங்களை அழகா வேறுபடுத்துறாரு. ஒன்னு கடவுள் இலட்சியம், டிஇடி. இன்னொன்னு தெய்வீகம், டிவைனிட்டி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் இலட்சியம்ங்கிறது மனுஷன் தன்னோட புரிதலுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி இதயத்துல உருவாக்கிக்கிற ஒரு கடவுள் பிம்பம். இது அவனோட ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி காலப்போக்குல மாறலாம், இன்னும் மேம்படலாம். ஆனா தெய்வீகம்ங்கிறது மனித வடிவில் வெளிப்படுற கடவுளோட தன்மை, அவரோட குணம். உதாரணமா கிறிஸ்து, புத்தர் மாதிரி இறை தூதர்கள், ஞானிகள்லாம் இந்த தெய்வீகத்தோட வெளிப்பாடுகள். சரி.
அவங்க மனிதர்களா தோணினாலும் அவங்க வழியா கடவுளோட ஞானம், அன்பு, வழிகாட்டுதல் எல்லாம் வெளிப்படுது. இந்த தெய்வீகம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா வழிகாட்டும் சக்தியோட ஒரு வெளிப்பாடுன்னு ஆசிரியர் சொல்றாரு. இத கடவுளோட இதயம்னு சொல்லலாம், இல்ல பிரபஞ்சத்தோட மையம்னு கூட வச்சுக்கலாம். எல்லா ஞானமும், எல்லா உணர்வும், எல்லா அனுபவமும் ஒன்னா இணையற இடம் அது. இந்த வழிகாட்டும் சக்திக்கு 3 முக்கியமான ஓட்டங்கள் இருக்குன்னு சொல்றாரு. 3 ஓட்டங்களா? ஆமா. வலது பக்கம் போறது சக்தி, பவர். இது மாஸ்டர்கள், குருமார்களோட பாதை. இடது பக்கம் போறது புனிதத்தன்மை, ஹோலினஸ். இது புனிதர்கள், பக்தர்களோட பாதை. நடுவுல மையமா போறது தீர்க்க தரிசனம், ப்ராஃபசி. இது இறை தூதர்களோட பாதை. இது 3மே அந்த ஒரே வழிகாட்டும் சக்தியோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, நமக்குள்ள இருக்கிற இந்த தெய்வீகத்தை உணர்றதுதான் நோக்கம்னா, அந்த உணர்வை யார் அடையிறது? அந்த ஆன்மா எங்கிருந்து வருது? அதோட பயணம் என்னன்னு அவர் சொல்றாரா? நிச்சயமா சொல்றார். இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. ஆமாம். இது இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான அழகான பகுதிகள்ல ஒண்ணு. ஆன்மாங்கிறது அந்த தெய்வீக பெருஞ்சோதியான சூரியனோட ஒரு சின்ன கதிர் மாதிரிங்கிறார் ஆசிரியர். அது எங்கிருந்து வருதுன்னா, தாத், DHAT அப்படின்னு சொல்ற மூலப்பொருள். அந்த வர்ணிக்கவே முடியாத முழுமையான இருப்பு அங்கிருந்து புறப்படுற ஆன்மா இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல உலகங்களை கடந்து வருது. பல உலகங்களா? ஆமா. முதல்ல தேவதூதர்களோட உலகம், மலக்குகள். இவங்க ஒளியால ஆனவங்க. அன்பு, அழகு, இசைவு இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். தூய்மையின் வடிவம். அடுத்தது ஜின்களோட உலகம். இது மனசோட உலகம். இங்க இருக்கிறவங்களுக்கு கூர்மையான அறிவு, சக்தி வாய்ந்த மனம் இருக்கும். இங்கதான் மனம் அதோட முழு ஆற்றலோட செயல்படுது. கடைசியா நாம வாழ்ற இந்த பௌதிக உலகம். இங்கதான் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள்னு இவ்ளோ பன்முகத்தன்மை கொண்ட உயிர்கள் வாழுது. சரி, இப்போ ஒரு கேள்வி. ஒவ்வொரு உலகத்துக்கும் வரும்போது ஆன்மாவுக்கு என்ன ஆகும்? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒவ்வொரு உலகத்துக்கும் வரும்போது ஆன்மா அந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு உடைய போட்டுக்குது. அதாவது ஒரு உடலை எடுக்குது. ஓ! தேவதூத உலகத்துல ஒளி உடல், ஜின் உலகத்துல மனோ உடல், பூமிக்கு வந்ததும் இந்த நம்ம பௌதிக உடல். அப்ப பூமியில வாழ்றதோட நோக்கம் என்ன? எதுக்கு இவ்ளோ தூரம் வரணும்? ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த பௌதிக உடல் மூலமா, இந்த பௌதிக உலக அனுபவங்கள் மூலமா தான் ஆன்மா தன்னோட உச்சகட்ட ஞானத்தையும் முழுமையும் அடைய முடியுமா. அப்படியா? ஆமா. இங்கதான் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம்னு எல்லாத்தையும் அனுபவிச்சு அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு ஆன்மா பக்குவப்படுது. சரி, இந்த பயணம் ஒரு வழி பாதை தானா, இல்ல திரும்ப போகுமா? இல்ல, இது ஒரு வழி பாதை இல்ல. திரும்பி போற பாதையும் உண்டு. மரணம்ங்கிறது ஒரு முடிவு இல்லைங்கிறாரு. அது ஒரு நிலை மாற்றம் தான். ஒரு சட்டைய கழட்டிட்டு இன்னொன்னு போடுற மாதிரி. ஆன்மா தான் பூமியில சேகரிச்ச அனுபவ பதிவுகளோட முதல்ல ஜின்களோட உலகத்துக்கு போகுது. அங்க மனரீதியான அனுபவங்களை அலசும். அப்புறம் தேவதூதர்களோட உலகத்துக்கு போகுது. அங்க இன்னும் தூய்மை அடையும். கடைசியா எங்கிருந்து வந்ததோ அங்கேயா? ஆமா, எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த மூலமான தெய்வீக பெருங்கடல்ல மறுபடியும் இரண்டரை கலக்குது. இது ஒரு முழுமையான சுழற்சி. வா, இந்த பயணத்துல மனம் ரொம்ப முக்கியமான கருவியா இருக்குன்னு சொல்லிங்க. மனம் பத்தி என்ன சொல்றாரு? ஆமா, மனம் பத்தி ரொம்ப விரிவாவே பேசுறாரு. மனசுக்கு 5 முக்கிய அம்சம் இருக்குங்கிறாரு. சிந்திக்கிறது, உணர்றது, பகுத்தெறியறது, ஞாபகம் வச்சுக்கிறது, அப்புறம் அந்த நாங்கிற உணர்வு, அதாவது அகம். இதோட முக்கிய வேலையே எண்ணங்களையும் கற்பனைகளையும் உருவாக்குறது தான். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன அது? எண்ணங்கள் அது சும்மா அலை மாதிரி வந்துட்டு போற விஷயங்கள் இல்லையா. அது உயிருள்ளவை. அதுக்குன்னு ஒரு வடிவம், ஒரு சக்தி இருக்குங்கிறாரு. இத முவக்கல்கள்னு சூஃபிகள் சொல்றாங்க. அப்படியா? எண்ணங்களுக்கு உயிர் இருக்கா? ஆமா. அதாவது நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் ஒரு உயிருள்ள சத்தம் மாதிரி செயல்படுதாம். யோசிச்சு பாருங்க, உங்க ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை மாதிரி. அது நல்லதோ கெட்டதோ அது உங்ககிட்ட இருந்தும் உங்களை சுத்தியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஆசிரியர் சொல்றாரு. அதனால நம்ம எண்ணங்களுக்கு நாம தான் முழு பொறுப்பு. இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. பயம் தேவையில்ல, ஆனா கவனம் தேவை. அதே மாதிரி நினைவாற்றல், மெமரி, அது சும்மா பழைய ஃபைல் வைக்கிற இடம் இல்ல. அது ஒரு உயிருள்ள ரெக்கார்டிங் மிஷின். அதுல பதிஞ்ச ஒவ்வொரு நினைவும் உணர்வும் உயிரோட இருக்கு. அது நம்மள தொடர்ந்து பாதிக்குது.
மன உறுதி, வில் பவர், அது சாதாரண விஷயம் இல்ல. அது நமக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தியோட ஒரு துளி. அதை நம்ம உணர்ந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அது இன்னும் வளருது. ம் பகுத்தறிவு, ரீசன், இது பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் பாலம் மாதிரி. ஆனா வெறும் தர்க்கம் மட்டும் பத்தாது, அதோட ஆழத்துக்கு போகணும். அகம், ஈகோ, இதுதான் பல பிரச்சனைக்கும் காரணம். எப்படின்னு சொல்றீங்க? நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இந்த பட்டோன்னு நாம தப்பா அடையாளப்படுத்திக்கிறது தான் அது. உண்மையான நான் வேறன்னு சொல்றாரு. ஓ நம்ம மனப்பான்மை, ஆட்டிடியூட், அதுதான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது. நம்பிக்கை இருந்தா வாழ்க்கை நம்பிக்கையா இருக்கும். அவநம்பிக்கை இருந்தா அப்படியே அமையும். நடுநிலையான, சமநிலையான மனப்பான்மை தான் சிறந்தது. கவர்ச்சி, மேக்னட்டிசம், அது வெறும் உடல் சம்பந்தப்பட்டதில்ல. உடல், மனம், இதயம், ஆன்மான்னு 4 நிலையில இருக்கு. உண்மையான ஆன்மீக கவர்ச்சி தான் ரொம்ப உயர்ந்தது. சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது? இது ரொம்ப முக்கியமாச்சே. ஆமா, இது ஆன்மீக பயணத்துல மிக மிக முக்கியமான படி. இதுக்கு ஆசிரியர் ஒரு 5 வழிகளை சொல்றாரு. சொல்லுங்க. 1. மனச முதல்ல அமைதிப்படுத்தணும். தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை குறைக்க தியானம், சரியான உடல்நிலை, அதாவது ஆசனம், இதெல்லாம் உதவும். 2. மனசுல தேங்கி இருக்கிற நெகட்டிவான தேவையில்லாத பதிவுகளை நீக்கணும். இதுக்கு நல்லதையும் அழகை உயர்ந்த விஷயங்களை மட்டும் பார்த்து கேட்டு சிந்திச்சா அது உதவும். 3. கற்றதை மறத்தல், அன்லேர்னிங், இது ரொம்ப முக்கியம். நாம ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்கிற தப்பான கருத்துக்கள், முன்முடிவுகள், தப்பெண்ணங்கள், இதெல்லாம் விடணும். அப்பதான் புது ஞானம் உள்ள வரும். ஆமா, இது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்தான், ஆனா அவசியம். 4. தப்பான நான்கிற அடையாளத்திலிருந்து விடுபடுறது. தியானம் மூலமா நான் யார்ங்கிற கேள்விக்கு உண்மையான பதில தேடுறது. 5. மனச முழுமையா ஓய்வெடுக்க வைக்கிறது, மிஸ்டிக் ரிலாக்ஸேஷன். இது சும்மா தூங்குறதில்ல, உடலையும் மனசையும் ரொம்ப ஆழமான தளர்வு நிலைக்கு கொண்டு போறது. இந்த 5 படிகளும் மனசை தூய்மைப்படுத்தி அதை ஒரு சிறந்த கருவியா மாத்த உதவும். அருமை. மனம் தூய்மையாகி அமைதியடைஞ்ச பிறகு அடுத்ததா இசைவு, ஹார்மனி, அப்புறம் சமநிலை, பேலன்ஸ் பத்தி பேசுறாரு. இது ரெண்டும் சூஃபி பார்வையில வாழ்க்கையோட ஆதாரமா தெரியுதே. இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய இசைக்கோர்வை, ஒரு சிம்பனி மாதிரி. அதுல இருக்கிற ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு மனுஷனும் ஒரு குறிப்பிட்ட ஸ்வரத்தை, ஒரு நோட்டை இசைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. நாம இந்த பிரபஞ்ச பெரு இசையோட எந்த அளவுக்கு சுருதி சேர்ந்திருக்குமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இசைவு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வெற்றி எல்லாம் இருக்கும். எப்ப சுருதி தப்புதோ அப்பதான் பிரச்சனை. இசை, குறிப்பா நல்ல இசை, நம்மள இந்த பிரபஞ்ச இசைக்கு ஏத்த மாதிரி சுருதி சேர்க்க உதவுது. அது நம்மளோட அதிர்வுகளை உயர்த்துது, நம்மள இலகுவாக்குது. ஓகே. அப்புறம் சமநிலை, பேலன்ஸ். அதே மாதிரி சமநிலை, பேலன்ஸ், இது ஆன்மீக உயர்வுக்கு அத்தியாவசியமானதுங்கிறார். உடல் இயக்கத்திலையும் சமநிலை வேணும், மனசோட சிந்தனையிலையும் சமநிலை வேணும். ஆனா இங்க ஒரு நுட்பமான விஷயம் சொல்றாரு. என்னது? முழுமையான 100% சமநிலைங்கிறது ஒருவித ஜடத்துவம், அதாவது இனர்ஷியா, ஒரு இயக்கமில்லாத நிலைக்கு கொண்டு போயிடும். அது வாழ்க்கையோட நோக்கம் இல்ல. வாழ்க்கைனா இயங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்னா, செயல்கள் நிறைந்த இந்த அன்றாட வாழ்க்கையில தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா தினமும் கொஞ்ச நேரமாவது அந்த முழுமையான சமநிலை நிலையை தொட்டுட்டு வரணும். அந்த அமைதி நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற நடைமுறை சமநிலைய, அதாவது வேலைக்கும் குடும்பத்துக்கும் இடையில, ஆன்மீகத்துக்கும் உலகியலுக்கும் இடையில, கொடுக்கறதுக்கும் வாங்கறதுக்கும் இடையில பேண உதவும். புரியுது. லட்சியம், நம்பிக்கை, பொறுமை, திருப்தி, விடாமுயற்சி, இப்படி வாழ்க்கையோட எல்லா அம்சங்கள்லயும் இந்த சமநிலை தேவை. ஒன்னு அதிகமா பிடிச்சுக்கிறதும் இன்னொன்னு சுத்தமா ஒதுக்குறதும் சமநிலையின்மையோட அறிகுறிகள். இந்த சமநிலையோட அழகான வெளிப்பாடு தான் அன்பு, தார்மீகம், கலைன்னு சொன்னீங்க இல்லையா? அதை பத்தி என்ன சொல்றாரு? ஆமா, இவை வாழ்க்கையோட அலங்காரங்கள் மட்டும் இல்ல, அதோட மைய நோக்கமே அதுதான்னு சொல்றாரு ஆசிரியர். படைப்போட நோக்கமே அன்பு, இசைவு, அழகு, இதையெல்லாம் வெளிப்படுத்துறது தான். கடவுள் அன்பானவர், அந்த அன்போட பெருக்கால தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு. அதனால கடவுள் படைச்ச எந்த உயிரையும் வெறுக்கிறது, யாரையும் தாழ்வா நினைக்கிறதுங்கிறது கடவுளுக்கே பிடிக்காத செயல்.
நாம யார அற்பமா நினைக்கிறோமோ அவரும் கடவுளோட அன்புக்கு பாத்திரமானவர்தான்னு நினைவில் கொண்டணும். ரொம்ப முக்கியமான கருத்து. உண்மையான அன்புங்கிறது சுயநலத்தை காண்டியது. அது வாங்கறதுல இல்ல, கொடுக்கறதுல இருக்கு. அதுலயும் துன்பத்தை தாங்குற அன்புதான் ரொம்ப உயர்ந்தது. கிறிஸ்து தன சிலுவையில அரைஞ்சவங்கள கூட மன்னிச்சாரு. ஆமாம். அது ஒரு உச்சக்கட்ட உதாரணமா காட்டுறாரு. அந்த மன்னிப்புல, அந்த தியாகத்துல வெளிப்படுறதுதான் தெய்வீக அன்பு. தார்மீகமா வாழ்றதுக்கு 3 விதிகளை சொல்றாரு. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. 1, பரஸ்பர விதி, ரூல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. மத்தவங்க நமக்கு எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட சிறப்பா நாம அவங்க கிட்ட நடந்துக்கணும். அவங்க நமக்கு செய்யற தீங்க விட குறைவா தான் நாம பதிலுக்கு செய்யணும். முடிஞ்சா செய்யாம இருக்கிறது உத்தமம். சரி. 2வது, நன்மை பயக்கும் விதி, ரூல் ஆஃப் பெனிஃபிசன்ஸ். தீமைக்கு பதிலா நன்மையே செய்யறது. இது கஷ்டம்தான், ஆனா இதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். தீமையையும் தாங்கி நிக்கிற நற்குணம். 3வது, துறவு விதி, ரூல் ஆஃப் ரினன்சியேஷன். இது பற்றற்ற நிலையை குறிக்குது. இது தியாகம், சாக்ரிஃபைஸ்ல இருந்து வேற. தியாகத்துல ஒரு வலி இருக்கலாம், எதையோ இழக்கிறோங்கிற உணர்வு இருக்கலாம். ஆனா துறவுங்கிறது அந்த பொருள் மேலேயோ அந்தஸ்து மேலேயோ இருக்கிற மதிப்பை உணர்ந்து அதுல இருந்து மனசால விடுபடுறது, உயர்றது. இது ஒரு விடுதலையான நிலை, பற்றற்ற நிலை. ஆமா. இதோட அடிப்படையில வர்றதுதான் சகோதரத்துவம். இது சும்மா வார்த்தை இல்ல, உண்மையான மனிதநேயம், மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு மதிக்கிறது. குறிப்பா நமக்குள்ள எழும் தேவையில்லாத கிளர்ச்சி, அஜிடேஷன், அதாவது கோவம், பொறாம, வெறுப்பு, இது எல்லாம் ஜெயிக்கிறது. இந்த கிளர்ச்சி தான் மனுஷங்களுக்குள்ள பிழவை உண்டாக்குது. கரெக்ட். கலை பத்தியும் அழகா சொல்றாரு. கலைங்கிறது இயற்கையோட முழுமையடைஞ்ச வடிவம். இயற்கை அழகா இருக்கு, ஆனா கலை அதை இன்னும் செம்மைப்படுத்துது. கடவுள் மனுஷனோட கைகள், கண்கள், இதயம் வழியா தன்னோட படைப்போட அழக கலையில பூர்த்தி செய்யறாருன்னு சொல்றார். உண்மையான கலைங்கிறது வெறும் திறமை மட்டும் இல்ல, அதுக்கு அகத்தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன் ரொம்ப அவசியம். அது அழகோட தெய்வீக தன்மையை நமக்கு உணர்த்துற ஒரு வழி. அருமை. இவ்ளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கடைசியா இந்த ஆன்மீக பாதையில எப்படி போறது, இதோட நோக்கம் என்ன, இதுக்கு வழிகாட்டி வேணுமா? ஆன்மீக பாதையோட ஒரே நோக்கம் சுயத்தை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறாரு ஆசிரியர். அதாவது நாம யாருங்கிறத உண்மையா தெரிஞ்சுக்கிறது. நாம இந்த உடம்போ, மனசோ, உணர்ச்சிகளோ, எண்ணங்களோ இல்ல. நாம அந்த தெய்வீக மூலத்தோட ஒரு அம்சங்கிறத அனுபவபூர்வமா உணர்றது. இதுக்கு படி நம்மளோட தவறான அகங்காரத்தை, ஃபால்ஸ் ஈகோ, அதாவது நான்னு நாம தப்பா அடையாளப்படுத்திக்கிற விஷயங்களை படிப்படியா கரைக்கிறது தான். அந்த பொய்யான நான அழிக்கிறது. ஆமா. இந்த பயணத்துல ஆசிரியர் அல்லது குரு, பீருங்கிறவர் ஒரு வழிகாட்டி மட்டும்தான். அவர் ஒரு மேப்பை காட்டுறவர் மாதிரி இல்ல ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படுவார். அவர் சீடரை இறைவன் கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு கருவி. ஆனா பயணிக்க வேண்டியது சீடர் தான். அப்ப சீடரோட வேலை என்ன? சீடரோட தகுதி என்னன்னா, குருவோட வழிகாட்டுதல்ல முழு நம்பிக்கை வைக்கிறது, சரணடைகிறது, அப்புறம் தன் முயற்சியில நேர்மையா இருக்கிறது. தியானம் இந்த பாதையோட உயிர்நாடி. இது ஒரே படி இல்ல, பல நிலைகள் இருக்குன்னு சொல்றாரு. கான்சென்ட்ரேஷன், மனச ஒருமுகப்படுத்துறது; கான்டெம்ப்ளேஷன், ஒரு பொருளை பத்தி ஆழ்ந்து சிந்திக்கிறது; மெடிடேஷன், எண்ணங்கள் இல்லாத தியான நிலை; ரியலைசேஷன், மெய்ஞானம், அதாவது உண்மையை உணர்றது. சரி. மூச்சு பயிற்சி, பிரெத், இது சும்மா உடற்பயிற்சி இல்ல, அது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாலம். ஒவ்வொரு மூச்சும் நம்மள அந்த தெய்வீக சக்தியோட இணைக்குது. ஓகே. இந்த பாதையில போய் சுயத்தை உணர்ந்த பிறகு என்ன நடக்கும்? அதோட கடைசி நோக்கம் என்ன? ஆசிரியர் அதை ரொம்ப அழகா பலனளித்தல், ஃப்ரூட்ஃபுல்னஸ்ங்கிற வார்த்தையில சொல்றாரு. ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆமா. ஒரு மரம் எப்படி தனக்காக பூக்காம, காய்க்காம மத்தவங்களுக்கு கனி கொடுக்குதோ, அது மாதிரி ஞானம் அடைஞ்ச ஆன்மா தனக்காக மட்டும் வாழாம தன்னை சுத்தி இருக்கிற உலகத்துக்கு, மத்த மனிதர்களுக்கு பயனுள்ளதா அன்பையும் ஞானத்தையும் ஒளியையும் பரப்புறதா இருக்கணும். சூஃபி அமைப்போட சின்னம் இருக்கு இல்லையா, அந்த 5 முனை நட்சத்திரம், அது இதைத்தான் குறிக்குது. நடுவுல இருக்கிற இதயம் கடவுளோட ஒளியை ஏத்துக்கிற நிலை, விடுதலையை குறிக்கிற சிறகுகளை பெற்று 5 முனைகள் வழியா 5 அல்லது 5 வழிகள்ல உலகத்துக்கு பலன் கொடுக்குது. வாவ், இது ரொம்ப ஆழமான விளக்கம். ஆமா.
சூஃபிசத்தின் இதயம் உண்மையிலேயே அதோட பேருக்கு ஏத்த மாதிரி ஆன்மீகத்தோட இதயத்தை தொடுற ஒரு நூல். நாம இன்னைக்கு அதோட சில முக்கிய நரம்புகளை, ஓட்டங்களை மட்டும்தான் அலசிருக்கோம். ஆன்மா அதோட தெய்வீக வீட்ல இருந்து கிளம்பி பல உலகங்களை கடந்து அனுபவங்கள் பெற்று திரும்ப வீடு திரும்புறது. அன்பு ஒண்ணுதான் எல்லாத்தையும் ஜெயிக்கிற சக்திங்கிறது இந்த பிரபஞ்ச பெரு இசையோட நம்மளை இணைக்கிற இசையோட மகத்துவம். வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்கள்ல சமநிலையை காப்பதோட அவசியம். நம்ம எண்ணங்களே நம்ம உலகத்தை உருவாக்குதுன்னு உணர்ந்து மனசை தூய்மைப்படுத்துறது. போலியான நானை துறந்து உண்மையான சுயத்தை அறியறது. இப்படி வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக்குற பல ஆழமான உண்மைகளை ஹஸ்ரத் இனாயத் கான் நமக்கு காட்டுறாரு. நிச்சயமா. இந்த புத்தகத்தோட சாராம்சமா நான் பாக்குறது இதுதான். ஆன்மீகங்கிறது எங்கேயோ மலை உச்சிலையோ குகைகள்லயோ தேட வேண்டிய ஒண்ணு இல்ல. அது நமக்குள்ளேயே இருக்கு. அந்த உள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்ந்து அதோட அடிப்படையில அன்பு, இசைவு, அழகு நிறைஞ்ச அதே சமயம் சமநிலையான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே நம்ம அன்றாட பணிகளுக்கு நடுவுலே வாழ முடியுங்கிறது தான் அவர் தர்ற நம்பிக்கை. இது ஒரு நடைமுறை ஆன்மீகம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைவா ஆசிரியர் சொன்ன அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ்ங்கிற கருத்து மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. ஒரு கனித்தரம் மரம் மாதிரி இருக்கிறது. ஆமா, இந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு? உங்க உள்ளே இருக்கிற ஞானம், அன்பு, திறமைங்கிற பொக்கிஷங்களை நீங்க எப்படி வெளி உலகத்தோட பரிமாறிக்கிறீங்க? நீங்க பெரும்பாலும் வாங்கிக்கிறவரா இருக்கீங்களா இல்ல கொடுக்கறவரா இருக்கீங்களா? இல்ல அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு அழகான சமநிலையில மலர்ந்துகிட்டு இருக்கீங்களா? இந்த பயணத்துல நீங்க இப்போ எங்க நிக்கிறீங்க? நல்ல கேள்வி. இந்த கேள்விகளோட உங்க சிந்தனையை தூண்டிவிட்டு ஹஸ்ரத் இனாயத் கானோட ஞான ஒளியில நாம செஞ்ச இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்றோம். இந்த பகிர்வு உங்க அகப்பயணத்துக்கு ஒரு தூண்டுகோலா அமையட்டும்னு நம்புறோம். நன்றி. நன்றி.